இந்த காலை வேளையிலே ஆவியானவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் எப்படி உலாவுகிறார் என்றால், நம்மை புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல தேவனாய் உலாவுகிறார். இந்த உலகத்திலே ஆண்டவரை தவிர வேறு யாரும் நம்மை சரியாய் புரிந்து கொள்ளவே முடியாது. சில நம்முடைய முக தோற்றத்தை பார்த்து புரிந்து கொள்வார்கள், நம்ம நடந்துக்கிறத பார்த்து புரிந்து கொள்வார்கள். ஆனால் உண்மையா நம்முடைய மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிறதற்கு, நம்மை சரியாய் புரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்துல நிச்சயமா யாருமே இல்லை. ஆனா நான் நம்புறேன், நீங்களும் நான் ஆராதிக்கிற இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் நம்மை சாதாரணமாய் அல்ல, நம்மை நன்றாய் புரிந்து வைத்திருக்கிற ஒரு நல்ல தெய்வம். அவர் நம்மை பற்றி, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறத பற்றி 100% யாருக்கு தெரியும் அப்படின்னா, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், கைய மேல உயர்த்தி, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும். சொல்லுங்க சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமே இல்ல ஆண்டவரே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென். ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே கண்களை திறந்து பாருங்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பெங்களூர்ல ஒரு திருச்சபை ஒன்று திறக்கப்பட்டது. அதனுடைய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சர்ச்சு ஒன்று பெங்களூர்ல திறந்தாங்க. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய பின்னணி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு அம்மா அப்பா 4 பெண் பிள்ளைகள் ஒரு பையனோட பெங்களூரில் வேலைக்காக போகிறார்கள். போகிற இடத்துல அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற மூத்த பையனுடைய மேலே ஒரு பெரிய பொறுப்பு வைக்கப்படுகிறது. 4 பெண் பிள்ளைகளையும் அவர் வளர்த்து ஆளாக்கி அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்து, அந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு வச்சனால இவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறாங்க. இவருக்கும் சரியான வேலை இல்லை. அப்போது சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தேடிட்டே இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு வாட்ச்மேன் தேவைப்படுறாங்க, வேலைக்காக வர்றவங்க இன்டர்வியூக்கு வரலான்னு சொல்லி அந்த டேட்டை கொடுத்துருந்தாங்க. அப்போ காலையில் விடிய காலம் 3 மணிக்கு கிளம்பியிருக்கிறாரு. 3 மணிக்கு அந்த ஸ்கூலுடைய கிரவுண்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. எப்படியாவது ஃபஸ்ட் ஆளாக நம்ம போய் இந்த வேலையை நம்ம வாங்கிடணும், இந்த வேலை கிடைச்சாதான் நம்முடைய தங்கச்சிங்களெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு காலையில் 3 மணிக்கு போயிருக்கிறாரு. இவர் 3 மணி ஆகுது, 4 மணி ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 8 மணி ஆகும்போது அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன இவர் மட்டும்தான் போவார் அப்படின்னு நினச்சா கிட்டத்தட்ட 80 பேர் வந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த வாட்ச்மேன் வேலைக்கு 80 பேர் நிற்கிறாங்க லைனாக. இவர் இத்தனை பேர் வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அந்த கிரவுண்டில் வச்சு ஒரே ஒரு ஜெபம் மட்டும்தான் பண்ணியிருக்கிறாரு. எங்கள் அப்பா அம்மா உங்களை தேடுறோங்க, நானும் உங்களை தேடுறோம் ஆண்டவரே. ஆனால் இங்கே 80 பேர் கிட்டத்தட்ட இந்த வேலைக்கு நிற்கிறாங்க, நானும் வந்திருக்கிறேன். நான் இந்த வேலை வேணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்கல, என்னை விட கஷ்டப்படுறவங்க யாராவது இந்த லைனில் நின்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துருங்க ஆண்டவரே, எனக்கு இந்த வேலை வேண்டாம். என்னை விட கஷ்டப்படுறவங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு அமைதியாக அப்படி உட்காந்துருக்கும்போது அந்த இன்டர்வியூக்கு வர்ற ஒருத்தர் சொன்னாரம்மா, யார் ஃபஸ்ட்டு வந்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே எல்லாரும் கையை காமிச்சு, இதான் இந்த ஆள் தான் 3 மணிலேருந்து உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு அந்த நிமிஷமே லெட்டரில் சைன் பண்ணி அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்து, நீங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை கொடுத்துட்டாங்க. இவர் ரொம்ப சந்தோஷத்தோட, பரவாயில்ல ஆண்டவரே, அந்த ஒரு சின்ன ஜெபத்தை கூட, என் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை கூட இத்தனை பேர் மத்தியில் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டு அற்புதம் செஞ்சீங்களே அப்படின்னு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சர்ச்சுக்கு முன்னாடி போய் நின்று, ஃபஸ்ட் டைம் நான்
இந்த வாட்ச்மேன் வேலைக்காக போகிறேன், ஆனால் நான் என்னைக்கும் உங்கள் பிள்ளை தான் ஆண்டவர் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு அந்த ஸ்கூலுக்கு போனாராம். உடனே அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அதனுடைய ஓனர் கேட்டாராமோ, நீ எங்கே தங்கியிருக்கப்பா அப்படின்னு கேட்டோன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டில் தங்கியிருக்கேன், நீ ஒன்றும் அங்கே தங்க வேண்டாம், ஸ்கூலில் வீடு இருக்குது, இந்த வீட்டிலே நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி 20 வருஷம் 20 இயர்ஸ் 20 வருஷம் ஃப்ரீயாக ஒரு பெரிய வீட்டை கொடுத்து, இபி பில் இல்லை, வாட்டர் பில் இல்லை, எந்த அவங்களுக்கு வாடகை இல்லை, எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக 20 வருஷம் தங்க வச்சிருக்காங்க. அந்த வீட்டில் வச்சே 4 பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இவர் அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணி இவருக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க பிறந்திருக்காங்க. உடனே ஒரு பொருத்தனை எடுத்தாராமா, என் வாழ்க்கையில் இவ்வளோ செய்த ஆண்டவருக்கு என் பிள்ளைகளை உங்களுடைய ஊழியத்துக்காக கொடுப்பேன்னு அவங்கள பைபிள் காலேஜ் படிக்க வச்சு ஒரு பையனுக்கு இப்போ சர்ச்சு கட்டி அந்த சர்ச்சை தான் பிரதிஷ்டை பண்ணாங்க. ஆமேன்னு சொல்லுவோம். அப்போ நான் நம்புகிறேன், நம்முடைய ஆண்டவரை போல நீதி உள்ளவர், நம்முடைய ஆண்டவரை போல புரிந்து கொள்ளுகிறவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்ம அவரிடத்துல போனா போதும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னிடத்தில் வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வா அப்படின்னு சொல்ற, என்கிட்ட வந்திருப்பா. சிம்சோன் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அவனுடைய சரீரத்தில் பல முயற்சி எடுத்தான், ஆனா ஆண்டவர்கிட்ட மட்டும் என்ன பண்ணலைன்னா போகவே இல்லை. அதான் இளையகுமாரனுடைய கதையை வச்சு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஃபீல் பண்றது ஓகே, தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. நீ என்ன பண்ண அப்படின்னா, நீ வந்துரு என்கிட்ட. நம்ம தப்பு பண்ணிட்டோம், மிஸ்டேக் பண்ணிட்டோம், நம்ம இழந்துட்டோம், ஏமாந்துட்டோம், இதெல்லாம் மூட்டை கட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ என்கிட்ட வா, நான் நீ இழந்து போனது எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப நான் தருவேன், உன்னை நான் புதுப்பிப்பேன், உன்னை நான் அலங்கரிப்பேன், உன்னை மறுபடியும் நான் நிறுத்துவேன். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா சத்ரு ஒரு மிகப்பெரிய திட்டம், அவன் போடுற திட்டம் என்ன அப்படின்னா, நம்ம குற்ற மனசாட்சியில நம்மளை தனியே உட்கார வைப்பானே தவிர யார்கிட்ட போக விட மாட்டான். அதான் இளையகுமாரன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் இழக்கிற வரைக்கும் யார்கிட்ட போல, அப்பாட்ட போல. பாருங்களேன், அவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் அப்பாட்ட போற உணர்வு அவனுக்கு வரல. பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே பண்ணுவோம், ஆனா எங்க மட்டும் ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரை பிடிக்கும், எல்லாமே பண்ணுவோம், ஆனா என்ன பண்ணுவோம்னா கர்த்தரிடத்துல போறதுக்கு மட்டும் பாருங்களேன் நமக்கு டைம் கிடைக்காது. பாருங்க, கர்த்தர்கிட்ட போறதுக்கு மட்டும் ஏதோ ஒரு தடை இருக்கும். பாருங்களேன், நம்மளால அந்த நெருங்க முடியாது. ஆனா இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, இல்ல என்னிடத்தில் வா, நான் உன்னை வாழ வைப்பேன், நீ என்னிடத்தில் வா. சிம்சோன் அவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டு கடைசியில் அவன் கர்த்தரிடத்துல போனதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய இரக்கம் அவனுக்கு வெளிப்பட்டுச்சான்னு கேட்டா, கண்டிப்பா கர்த்தருடைய இரக்கம் வெளிப்பட்டுச்சு. சோ நம்முடைய தேவன் இன்னைக்கு ஆசையாய் பார்க்கிறார், நீ கஷ்டப்பட்டது போதும்பா, நீ இழந்தது போதும், நீ வருத்தப்பட்டது போதும், என்னிடத்தில் வந்தால் நான் உன்னை திரும்பவும் அலங்கரிப்பேன். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று ஹல்லேலூயா